நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். லீடர்ஸோட ஒப்பிட்டு ஃபயர் விட்டுட்டாரா அப்படி விட்டுட்டாருன்னு 10 பேர் ஏன் பேசுறீங்க? அப்போ இது ஒரு வேலை திட்டம் போல இருக்கு, புனைவா இருக்கு, ஒரு செயற்கையா இருக்கு. ஒரு கட்சியை தொடங்குவதும் அவரை ரொம்ப தள்ளி கொண்டு வந்து விடுறது களத்துல. அவர் வரவே மாட்டாரு, வீக்கெண்ட்ல வருவாரு, எப்போது ஒரு நாள் வருவாரு, ஏதாவது ஒன்று பேசுவாரு. அதுவும் ரொம்ப ஸ்கிரிப்டடா பேசுவாரு, எதுவும் திடீர்லாம் பேச மாட்டாரு. அப்ப இப்படி ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமை, ஒரு வடிவமைக்கப்படுகிற ஒரு கட்சி, ஒரு டிசைனா இருக்கு எல்லாம். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல. நீங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க. நீங்க மக்கள் பிரச்சனையை உங்க கவனத்துக்கு அதன் மீது அக்கறை கொண்டு நீங்க பேசியிருந்தா நாகப்பட்டினத்துல இப்படி பொய்யையும் புரட்டையும் பேசியிருக்க மாட்டீங்க. உண்மையிலேயே நாகப்பட்டினம் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசியிருப்பீங்க. அந்த மக்கள்கிட்ட இன்னும் கோரிக்கை நிறைவேற்றப்படாம கோரிக்கை என்ன இருக்கு அதை எடுத்து அட்ரஸ் பண்ணிருப்பீங்க. அது அந்த மக்களுக்கு இப்ப வலு சேர்க்கும். விஜய் சொல்றாரு இந்த கோரிக்கைலாம் மிச்சம் இருக்கு, இதை பேசுறதுக்கு விஜய் வர்றாரு. இப்ப நாங்களும் பேசத்தானே செய்யறோம். எல்லா கோரிக்கையும் நிறைவேறிடுச்சா? அப்ப சட்டமன்றத்தில் அடுத்த கூட்டம் நடந்தா நாங்க எல்லா கோரிக்கையும் நிறைவேறிச்சு, எனக்கு டைம் தேவையில்லை, வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போறோம். சட்டமன்ற கூட்டத்தில் எப்ப கூடும், அடுத்தது எந்த பிரச்சனையை பேசலாம் தானே காத்திருக்கோம். அப்ப அது மாதிரி இன்னும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் இருக்கு, மக்களுக்கு தேவைகள் இருக்கு. அதை பேசுவதற்கு ஒரு கட்சி பேசலாம், பல கட்சிகள் பேசணும், பல தலைவர்கள் பேசணும். மக்களின் குரலாக பல தலைவர்கள் பல கட்சிகள் பேசும் போதுதான் அந்த குரலுக்கு ஒரு பெரிய வலிமை சேரும், அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். அப்படி ஒரு சக்தியாக விஜய் வந்தால் அது மக்களுக்கான அரசியல். ஆனா அதெல்லாம் பேச மாட்டேன், பொய் தான் பேசுவேன் அப்படின்னா பொய் பேசியவர் என்ன நிலைமைக்கு ஆனார்னு பாக்குறோம். 2 ஐபிஎஸ்கள் தமிழ்நாட்டில் பொய்யையும் புரட்டையும் அன்றாடம் பேசி பேசி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்னன்னு பாக்குறோம், கண்ணால பார்க்கிறோம். அதுபோல மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய நிலைமைதான் விஜய்க்கும் வரும். இப்படியே போனா இல்ல நீங்க அண்ணாமலையும் கவர்னர் ரவி அவர்களையும் ஒப்பிட்டு விஜய சொல்றீங்க. அவங்க 2 பேரும் அமைதியா இருக்காங்க, இவர் பேசுறாரு, இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னு ஒரு சந்தேகத்தை எடுக்கிறீங்க. இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களோட வாய்ஸா பேசுறாரா இல்ல பின்னாடி இருந்து பேச வைக்கப்படுறாரா என்னன்னு? அதாவது அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை இப்ப அவர் செய்யல. அவர் இப்ப அன்றாட பிரச சந்திக்கிறாரா இல்ல. நீங்களே போய் கேள்வி கேட்டாலும் அண்ணா நான் ஒரு தொண்டன்னா இப்ப நான் பேசுறது தேரா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஆர்.என். ரவி இப்ப பேச்சு மூச்சை காணும், பழைய சேட்டைகள்லாம் இப்ப சேரது இல்ல. அவரும் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஓங்கி தலையில் குட்டிய பிறகு அவரும் அந்த பழைய வீரியத்தோடு இல்லை. அப்ப 2 பேரும் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற நிலையில் ஆகிவிட்டார்கள். அப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆனோடனே இவர் அட்மிட் ஆயிருக்காரு. இவர் அட்மிட் ஆகி ஒரு பாசிட்டிவான அரசியலை முன்னெடுத்தால் நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம். இவர் கட்சி தொடங்கியவுடன் வரவேற்ற முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவர் மாநாடு அறிவித்தவுடன் வாழ்த்து சொன்ன முதல் தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அப்ப எங்களுக்கு காழ்ப்பு கிடையாது, வன்மம் கிடையாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அவரோட கூட்டணி சேரலாங்கிற எதிர்பார்ப்பு நாங்க இல்லை. அவர் கூட்டணிக்கு அழைச்சார், போனோமா? அந்த மாதிரி கணக்கு எங்களுக்கு கிடையாது. அப்ப நாங்க உள்ளன்போடு பார்க்கிறோம். வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், கட்சி தொடங்கட்டும், அவங்க கருத்தை சொல்லட்டும், அவங்க கொள்கையை பேசட்டும். மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஏற்பு இருந்தா அவங்க நிக்க போறாங்க, மக்கள் ஏற்கலைன்னா ஒரு தேர்தலோட காணாம போயிடுவாங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு வர அரசியல். அப்ப அதுலயே நம்ம போய் அவர் மேல வன்மத்தை கக்கிக்கிட்டு அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர் இப்போது இருக்கிற கட்சிகளின் மீது வன்மத்தை கக்குகிறார். இந்த வன்மத்தை கக்குகிற அரசியல் என்பது யாருடைய அரசியல்? அதுதான் நான் கேட்கிறேன். வன்மத்தை கக்குகிற அரசியல், பொய்யை புரட்டை சொல்லுகிற அரசியல், ஃபேக்சுவல் எரரோடு பேசுற அரசியல் யாருடைய அரசியல்? அதனால தான் நான் ரவியையும் அண்ணாமலையும் ஒப்பிட்டு சொல்றேன். இது ஒரு அவருக்கு கூடுகிற கூட்டம் இல்ல, அவருக்கு வரக்கூடிய அவர் சொல்ற விஷயம், இது எல்லாமே உங்க கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும், குறிப்பா நீங்க சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கும் ஒரு 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 அழுத்தத்தையோ நெருக்கடியோ ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்படி பாக்குறது இது? இந்த 3 விஷயத்தையும் ஒப்பிட்டு எப்படி? அதான் நான் சொல்லிட்டேன், அவருக்கு எல்லா தரப்பிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள், நாமும் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறோம். அப்ப எல்லா தரப்பும் அவரால் ஈர்க்கப்பட்டவர்களாக ஏற்கனவே ஒரு களத்துல இருக்கும் போது அவர் ஒரு புதிய களத்துல வெறும் சினிமா பத்தி மட்டும் பேசல, அரசியல் பேசுகிறார். அவர் வெறும் சினிமா நடிகரா மட்டும் இல்ல, இப்போ ஒரு தலைவர் ஆயிட்டார். அவர் ரசிகர் மன்றம் மட்டும் வச்சுக்கல, இப்போ ஒரு கட்சி நடத்துறார். அப்ப கட்சி என்று அவர் வந்துவிட்ட பிறகு, ஒரு தலைவர் என்கிற இடத்திற்கு அவர் தன்னை அறிவித்து விட்ட பிறகு, அவர் அரசியல் செய்ய வந்துவிட்ட பிறகு, அவர் எங்கள் மீது, திமுக கூட்டணியின் மீது, திமுகவின் மீது, ஆட்சியின் மீது அடுக்கடுக்கான அவதூறுகளை செய்கிறார். கேள்வி வைக்கால் பதில் சொல்லலாம், குற்றச்சாட்டு வச்சா பதில் சொல்லலாம், அவதூறு செய்கிறார். அப்ப அதை கட்டுடைக்க வேண்டிய, அந்த அவதூறை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுது. உடனே நாங்க ரியாக்ட் பண்ணிட்டா இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க,
ஒருத்தர் தைரியமானவரா பயந்தவராங்கிறத எதுங்க காட்டும்? களம் தான் காட்டும். நாங்க களத்தை விட்டு விலகிட்டோமா, சரி விஜய் வந்துட்டார், இனி நமக்கு வேலை இல்லை, நம்ம போயிடுவோம். நாளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்க தான் நிற்போம் அந்த களத்துல, விஜய் நிக்க மாட்டார். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்க தான் நிக்கிறோம், விஜய் நிக்க மாட்டார். நேற்று ஒரு பிரச்சனை நாங்க தான் நின்னோம். எங்கே பிரச்சனை தமிழ்நாட்டில் யாருக்கு என்றாலும் உடனே களத்திற்கு போவது, போராடுவது, அதை எடுத்து பேசுவது, உலகத்துல யாருக்கு நடந்தாலும் பேசுவது நாங்கள தான் நிக்கிறோம். அப்ப களத்தை விட்டு நாங்க அப்புறப்படுத்தப்படவில்லை, அப்புறப்படுத்த முடியாது. எங்களை இஷ்யூ தான் வழி நடத்த போகுது. எங்களை இஷ்யூவை விஜய் எடுப்பாரா கையில? பாஜக எதிர்ப்பை திமுக கூட்டணியை விட தீவிரமாக அவர் முன்னெடுத்தார்னு காட்டுங்க, நாங்க அவரை பத்தி பயப்படலாம். ஆக நம்ம ஒரு அடி பாஞ்சா அவர் 2 அடி 3 அடி போறாரு, அப்ப நம்ம அரசியலுக்கு சிக்கல் வந்துருச்சு, ஐயையோ ஆட்டங்கானது நம்ம அரசியல், நாங்க பயப்படலாம். அவர் என்ன கையில் எடுத்துட்டாரு? அதான் நான் கேட்கிறேன். பிஜேபி எதிர்ப்புல எங்களை விட என்ன அவர் ஒரு படி மேல போயிட்டாரு. அப்போ மேம்போக்கான சில விஷயங்களை செய்து இந்த வாக்குகளை குறிவைக்கிறார். அதுதான் அப்ப நம்ம அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை உடைக்க வர்றாரு, பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை உடைத்து அதில் கொஞ்சமாவது ஒரு உடைப்பை ஏற்படுத்தினா இந்த பக்கம் ஒரு சலனத்தை ஏற்படுத்த முடியும், அது வேற சக்திகளுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கும்னு அவர் நினைக்கிறார், அல்லது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய அரசியலுடைய பின்னணி என்னங்கிறத பேச வேண்டிய தேவை இருக்கு. அவர் எங்களை பற்றி பொய் சொல்லும் போது அது பொய் என்று சொல்ல வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு ஏற்படுது. இதை கூட நாங்க சொல்லக்கூடாதா? சரி, இப்ப நாகப்பட்டினத்துல கோஸ்டல் ஏரியா மேங்க்ரோவ் காடுகள் இப்ப இல்லன்றது 2022 ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுதானே பேசுற ஒரு அடிஷனல் கோர்ஸா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்ப பிஷரிஸ் மீனவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிஷரிஸ் காலேஜ் கேட்கிறாரு, இதுல என்ன தப்பு இருக்குன்றீங்க? அதாவது ஏதும் ஒன்று இதுவரையிலும் செய்யப்படவில்லை என்றால், அப்படி ஒரு கட்டமைப்பு இதுவரை இல்லை என்றால் அந்த இடத்துல புதுசா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அலையாத்தி காடுகளை மேம்படுத்துவதற்கு பட்ஜெட்ல மிகப்பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை மேம்படுத்தக்கூடிய வேலையை அரசு செஞ்சிருக்கு. அப்போ ஒன்னு நடந்திருக்கும் போது அதை மறைத்து விட்டு ஒன்றுமே நடக்கவில்லைங்கிற தோற்றத்தை ஏன் கொடுக்கணும்? மீன்வள பல்கலைக்கழகம் ஜெயலலிதா அம்மையார் பேரிலேயே நாகப்பட்டினத்தில் இயங்கிட்டு இருக்குது. அது கடல்சார் பல்கலைக்கழகம் இல்லையா? மீன்வள பல்கலைக்கழகம்னா என்ன, விவசாயம் சார்ந்ததா? அது என்ன நெசவாளர் சார்ந்ததா? அது கடல்சார் ஒரு துறை தானே அது. அப்ப கடல் சார்ந்த ஒரு மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இயங்கிட்டு இருக்கு. அதை கூட நாகப்பட்டினத்திலிருந்து வெளியே அதை கொண்டு போயிடலாம், சென்னை போன்ற இடத்துக்கு கொண்டு போயிடலாங்கிற ஒரு முயற்சி நடந்த போது அது தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கதான் அது இயங்கணும்னு சொல்லி அது தொடருது. அங்க அந்த பெயரை, ஜெயலலிதா அம்மா பெயரை அந்த பல்கலைக்கழகத்திற்கு வைப்பதற்கு ஆளுநர் அந்த அரசாணைக்கு கையெழுத்து போடாம திருப்பி அனுப்பிட்டார். அதை இந்த அரசு போராடி சட்டமன்றத்தில் அதற்கு மசோதா கொண்டு வந்து அதை திரும்ப நிறுவுவதற்கான வேலை இந்த அரசு செஞ்சிருக்குது. அது ஜெயலலிதா அம்மா பேர் தானே, போனா போதுன்னு உடல்ல. அப்ப ஏற்கனவே இங்க இருக்கிற ஒன்ன ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? மத்திய அரசு ரயில் ஃபேக்டரி எடுத்துட்டாங்க, அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உள்ள பிரச்சனை. அதை இப்ப யார்கிட்ட போய் கேட்கறது? லண்டன் கவுன்சில்ல தான் முறையிடணும். முதலமைச்சருடைய வெளிநாடு பயணத்தை அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் வெளிநாட்டில் முதலீடு பண்றது தான் போயிருக்காரு, முதலீடு ஈர்க்க போகல அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சருடைய குடும்பத்தின் மீதுமே தனிப்பட்ட. நான் தொடக்கத்திலே அண்ணாமலை பாணியில் அவர் போறாருன்னு சொன்னேன்ல, இது யாருடைய பாணி சொல்லுங்க? முதலமைச்சர் 2022 துபாய் பயணம் மேற்கொண்ட போது அண்ணாமலை கமலாலயம் வாசல்ல நின்று என்ன சொன்னாரு? நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டார், A4 சீட்டு, எக்ஸல் சீட்லாம் எடுத்து போட்டு, பாருங்க இந்த கம்பெனி இது இவருக்கு தான், இவர் காசு தான், இவர் இங்க போய் இப்படி வருது அப்படி வருதுன்னு எக்ஸல் சீட்லாம் எடுத்து போட்டார்ல. இந்த நிமிடம் வரை அண்ணாமலை அதை நிரூபிச்சிருக்காரா? அவர் கையில தானே ஈடி இருக்கு, அவங்க கட்சி கையில தானே எல்லா துறையும் இருக்கு. இந்த நிமிடம் வரை முதலமைச்சருடைய 2022 ஆண்டு வெளிநாட்டு பயணங்கள் குறித்து பாஜக பிரஸ் கூட்டி பத்திரிகையாளர் முன்னிலையில வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்த நிமிடம் வரை பாஜக சான்றுகளோட ஒரு முடிவு சொல்லியிருக்கா? அதை நிறுவி இருக்கா? இல்ல, அது அன்னைக்கு செய்தியோட போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப அன்னைக்கு பரபரப்புக்கு அந்த பயணத்தை கொச்சைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு அன்னைக்கு தேவைப்பட்டது. அது நீங்க ஏன் சார் அந்த இதை கையில எடுக்கிறீங்க? நீங்க தான் பாஜக கொள்கை எதிரியாச்சே, உங்களுடைய கொள்கை எதிரிங்கள பாஜக. அந்த அவதூறு அரசியல நீங்க கையில் எடுக்கிறீங்க. முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்க அல்ல, முதலீடுகளை கொண்டு சேர்க்க, அங்க கொண்டு போய் இவர் முதலீடு செய்யறதுக்கு அப்படின்னா நீங்க சான்று சொல்லுங்க. விஜய் பேப்பர் வச்சு தானே படிக்கிறாரு,
அதே மாதிரி ஒரு பேப்பரை காட்டட்டும், பாருங்க, ஒரு சான்று காட்டட்டும், காட்டல, போற போக்கில் அடிச்சு விடுறது. இது யார் பாணி? இது யார் பாணி? தமிழ்நாட்டு அரசியல்ல போற போக்கில் அடிச்சு விடுறது யார் பாணி? நான் இந்த ஒரு அரை மணி நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், எதையாவது ஒண்ணு நான் போற போக்கில் அடிச்சு விட்டேனா? ஃபேக்சுவல் ஏதாவது சொல்லியிருக்கேனா? யார் மீதாவது அவதூறு பொய் சொல்லியிருக்கேனா? எங்க தலைவர் அன்றாட செய்தியாளர்கள் சந்திக்கிறார், ஒரு ஃபேக்சுவல் எரர், ஒரு தவறான தகவல், ஒரு அவதூறான செய்தி, அதெல்லாம் எங்க பாணியே கிடையாது. இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு காலத்துல அரசியல் கட்சிகளுடைய மேடைகள்ல பேச்சாளர்களுடைய பாணியா இருந்துச்சு. அது கூட இன்னைக்கு இந்த ஊடகங்களுடைய பெருக்கத்தால, தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பார்த்து பேசணும், கவனமா பேசணும்னு சொல்லி அந்த மேடைகள் கூட சீராகி வருவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பக்கம் ஒரு நாகரிக அரசியலை நோக்கி அரசியல் நகரும் போது நீங்க அண்ணாமலை அரசியலுக்கு, ஆர் என் ரவி அரசியலுக்கு ஏன் போறீங்க? அதுதான் நான் திரும்பவும் கேட்கிறேன். இது டிபிக்கல் ஆர் என் ரவி பாலிடிக்ஸ், டிபிக்கல் அண்ணாமலை பாலிடிக்ஸ். முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அண்ணாமலை என்ன குரலில் பேசினாரோ இன்னைக்கு பேசுறதுக்கு அவர் இல்ல, இவர் பேசுறார். ஜூலை 19 எடப்பாடி பழனிசாமி வேளாங்கண்ணி, நாகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நம்பியூர் நகர் மீனவர் மீன்பிடிச்சல் பத்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைச்சார். பட் எடப்பாடி குற்றச்சாட்டை விட விஜய் குற்றச்சாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா இருக்காருன்னு அர்த்தம். எடப்பாடியினுடைய குற்றச்சாட்டுக்கு ஏன் நாங்க இந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கலன்னா, அவர் எந்த பிரச்சனையை சொல்றாரோ, நம்பியார் நகர்ல மீனவர்கள் ஒவ்வொருவருடைய தலையிலையும் கடன் ஏற்றப்பட்டிருக்கு. அதாவது ஒரு துறைமுகத்தை செய்கிறோம் என்று சொல்லி அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு துறைமுகத்தை அறிவித்து நம்பியார் நகருக்கு நாங்கள் பண்ணி தரோம்னு சொல்லி நிதியை எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு மீனவரும் கடனா கொடுப்போம், நீங்க திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? நம்பியார் நகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவர் தலையிலும் பல லட்சம் கடனை ஏற்றி வைத்து போன அரசு அதிமுக அரசு. நான் பட்டியல் போட்டு சொன்ன எந்த திட்டமும் மீனவர் தலையில ஏற்றப்பட்ட கடன் கிடையாது, அரசு ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள். அதைத்தான் நான் இப்ப பட்டியல் போட்டேன். ஆனா நம்பியார் நகர் மீனவர்கள் மீது இன்னைக்கு ஒவ்வொருவர் தலையிலும் பல லட்சங்கள் கடன் சுமை இருக்கிறதுனா, திட்டத்தை கொடுத்துட்டு நீங்களே கெட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி கடனாக கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த மீனவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க, எங்களால கட்ட முடியாது அப்படின்னு கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அதை நாங்க இந்த அரசுக்கு சொல்லியிருக்கோம், முதலமைச்சர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் கடந்த மார்ச் மாதம் நாகப்பட்டினம் வந்த போது நேரடியா திடுமென அந்த பிரச்சனையை அவர் வண்டியில போகும்போது சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்படியா வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்லி திட்டமிடாமலேயே, முன்னறிவிப்பு இல்லாமலேயே, அந்த ஊருக்கு வர்றோம்னு கூட சொல்ல முதலமைச்சர் நேர போய் நம்பியார் நகர்ல நின்னார். நின்று அந்த மக்கள்கிட்ட கடற்கரையில் இறங்கி கேட்டார் என்ன பிரச்சனை அப்படின்னு. அந்த மக்கள் இந்த பிரச்சனையை சொன்னாங்க, இதுதான் எங்களுடைய பிரச்சனை அப்படின்னு. யாரால வந்த பிரச்சனை? எடப்பாடியால் வந்த பிரச்சனை, அதிமுக அரசால் வந்த பிரச்சனை. அதை இன்னைக்கு தீர்க்கக்கூடிய, அந்த கோரிக்கையை ஏற்கக்கூடிய இடத்துல இந்த அரசு இருக்கு. கட்டாயமா செய்வோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, செய்யணும்னு நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கோம். ஒரு நல்ல முடிவு விரைவில் வரும் நம்புறோம். ஆனா இது இந்த அரசால் வந்ததில்லை, இதை செஞ்சது எடப்பாடி. அவர் போய் மீனவர்களுக்கு எதிராக இந்த அரசு செய்தது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார். அப்ப அது அங்க மக்களுக்கு தெரியும் யார் ஆட்சியில் இது வந்துச்சுன்னு. அதை நாங்க அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு. ஆனா விஜய் சொல்றது பொய் சொல்றாரு, அதனால இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த எப்படி அட்ரஸ் பண்ண போகுது களத்துல? நீங்க இன்னைக்கு அவர் நேற்று பேசிட்டு போயிருக்காரு, நீங்க எங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க தொகுதி மக்களுக்கும் இந்த நாகை மாவட்ட மக்களுக்கும் என்ன சொல்லுங்க? அதாவது அங்க நடக்கக்கூடிய பணிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பணிகளாக நடக்கும் போது அது ஒரு தொகுப்பா தெரியாது மக்களுக்கு கண்ணுக்கு. திடீர்னு பார்ப்பாங்க, இந்த பணி நடக்கும், அந்த பணி நடக்கும், இந்த பணி நடக்கும். ஒரு 4 ஆண்டு காலத்துல தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட அளவில் பணிகள் நடக்கும் போது இந்த ஆட்சி காலத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு ஃபிகரா மக்களுக்கு பார்க்க தெரியாது, பார்க்க மாட்டாங்க எப்பவுமே. அப்ப அதை சொல்லுவதற்கு ஒரு தொகுப்பு வேணும். அது இன்னைக்கு விஜயால் எங்களுக்கு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் விஜய் பொய்யா சொல்ல சொல்ல நாங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன பணிகள் நடந்திருக்குதுன்னு ஒரு தொகுப்பா இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இது. ஆனா அவர் உண்மையை பேசினா அது நல்லது, அவருக்கு நல்லது. பொய்ய பேசினா அது எங்களுக்கு நல்லது. 2026 களத்துல தாவேக்காக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி, வேற யாரும் களத்துல இல்லைங்க. இத இங்க தம்பி நம்ம ராம் இருக்காரு, ராம் சங்கர், அவர் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்தார் என்கிட்ட. அப்பவே நான் சொன்னேன், எதிர்கட்சி அரசியலை விஜய் தீவிரப்படுத்தினால் அதிமுக தன்னுடைய இருப்பை இழக்கும். இதுதான் டைட்டிலே. இப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு விஜய் சொல்றாருன்னா அதுல யாருக்கு பிரச்சனை? அதுல திமுக கூட்டணிக்குமா பிரச்சனை இருக்கா?
அவர் எந்த கட்சி அங்க வந்து காலி பண்றாரு? இதை எந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸும் பேச மாட்டாங்க. விஜய் வருகை விசிகாவுக்கு ஆபத்து, விஜய் வருகை திமுகவுக்கு ஆபத்து. அவர் திமுக ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு. விஜயே சொல்லாதே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் திமுக ஒண்ணு இருக்குன்னு அக்செப்ட் பண்ணி பேசுறாரு. அதனுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. அதை எதிர்க்கத்தான் நான் வந்திருக்கேன்னு பேசுறாரு. ஆனா அவர் சார்பில் அவரை விதந்தோதி பேசக்கூடியவங்க பூரா திமுக ஓட்டு தான் போகுது, விசிக ஓட்டு தான் போகுது. விசிக ஓட்டு எப்படி போகும்? விசிக ஓட்டுனா முதல்ல என்ன? விசிக ஓட்டுனா சினிமா கவர்ச்சியில் வந்த ஓட்டா? விசிக ஓட்டுனா என்ன? 25 இயர்ஸா 25 ஆண்டுகளுக்கு மேலாக விசிக வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன வாக்கு வங்கி? அது ரசிக மனோநிலையில் வந்த வாக்கு வங்கியா? அது அம்பேத்கரியத்தை பெரியாரியத்தை சொல்லி அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் பெற்றிருக்கிற வாக்கு வங்கி. அப்ப எங்கள் வாக்கு வங்கி அவர் பெற்றுட்டு போகணும்னா எங்களை விட தீவிரமாக அம்பேத்கரியம் பேசணும், எங்களை விட தீவிரமாக பெரியாரியம் பேசணும். என்ன பெரியாரியம் பேசிட்டாரு, என்ன அம்பேத்கரியம் பேசிட்டாரு? சீமான் அவ்வளவு தூரம் பெரியாரை போட்டு கொச்சப்படுத்துறாரு. நாங்க தான் வந்து தொண்டை தண்ணி வத்த பதிலடி கொடுத்துட்டு இருக்கோமே தவிர எந்த தாவேக்கா நிர்வாகி வந்து பதிலடி கொடுத்தாரு? எங்க விஜய் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு? பெரியார் மீது ஒரு மிகப்பெரிய அவதூற சொல்றாருல சீமான். என்ன உங்களுடைய பதிலடி? என்ன பதிலடி? கிடையாது. அப்ப பெரியார் அரசியலை என்ன நீங்க முன்னெடுப்பீங்க? அப்ப பெரியார் உணர்வாளர்கள் இதுல யார் பக்கம் நிப்பாங்க? இதுல விஜய் பக்கம் நிப்பாங்களா, எங்க பக்கம் நிப்பாங்களா? அம்பேத்கரிய உணர்வாளர்கள் யார் பக்கம் நிப்பாங்க? ஒரு அட்ராசிட்டி நடக்குது, ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அங்க களத்துக்கு போறது யாரு? அந்த மக்களுடைய பிரச்சனையை அரசுக்கு சொல்றது யாரு? போராட்டம் நடத்துறது யாரு? அந்த மக்களுக்கு நீங்க தனிமைப்படுத்தப்பட்டவர் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர் அல்ல, உங்களோட நாங்க இருக்கேங்கிற நம்பிக்கை தர்றது யாரு? விசிகே தானே தர்றோம். அப்ப எங்களை விட எங்கள்கிட்ட இருந்து அந்த ஓட்டை அவர் வாங்கிட்டு போனோம்னா எங்களை விட அவர் எங்க அந்த களத்தில் நின்றுருக்காரு? இப்பவும் நிக்கிறாரா? இல்லையே. அப்போ அதான் சொல்றேன் திரும்ப திரும்ப, ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுறது. அந்த ஓட்டை வாங்கிடுவாரு, இந்த ஓட்டை வாங்கிடுவாரு. எப்படி வாங்குவாரு? வாங்குவதற்கான என்ன அரசியல் அவர்கிட்ட இருக்கு? அதனால அதெல்லாம் எங்களுக்கு அதை பத்தின பிரச்சனையே கிடையாது. நாங்க அவருக்கு பயந்தோ அவர் எங்க ஓட்டை வாங்கிடுவாருனோ அப்படிலாம் நாங்க வந்து பேசல. எங்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றோம், அவ்வளவுதான். நன்றி, மிக்க நன்றி. நேற்று நாகையில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளு ஷானவாஸ் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார். பாஜகவின் அரசியலை விஜய் கையில் எடுத்திருக்கிறார் போன்ற விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.